guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Photoshop பத்தின ஒரு டுட்டோரியல் தாங்க. இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்க்கக்கூடிய இந்த நார்மல் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் மூலமா இந்த பென்சில் எஃபெக்ட் வந்து எப்படி கொண்டு வரது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே டீடைலா கொடுத்திருக்கேன். ஓகே காஸ், இங்க நீங்க பார்க்க முடியும் ஒரு நார்மல் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா பக்கவா இருக்கு. சோ அதனுடைய ஒரிஜினல் இமேஜோட காப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் எஃபெக்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ண மாதிரியே இருக்கு. சோ இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் பாத்துடலாம். இப்போ இதை எக்ஸிட் கொடுத்துறேன். ஸோ ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா நான் Photoshop 7.0ல தான் நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்க ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் டிராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இது நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து மாத்திக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா Ctrl+Shift+U. ஸோ இதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் இந்த பேக்ரவுண்ட் காப்பியை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இந்த பிளஸ் சிம்பிள் கொண்டு வந்து இப்போ நமக்கு ரெண்டு பேக்ரவுண்ட், அதாவது ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ வந்து இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு மோட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இது போல நிறைய மோட்ஸ் வந்து கொடுக்கும். இதுல வந்து கலர் டோஜ் அப்படிங்கறத இதை வந்து கொடுங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ Ctrl+I. ஸோ இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த இன்வெர்ட் பண்ண இமேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் போங்க. ஃபில்டர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன்ல Gaussian blur அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இங்க பார்க்க முடியும் உங்களுக்கு நல்ல ஒரு பக்காவான பென்சில் எஃபெக்ட்ல வந்து நம்ம டிரா பண்ண மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதனுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிக்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சருக்கு வந்து கரெக்டா செட் ஆகும். ஸோ நீங்க இங்க பார்க்கும்போது இருந்ததுக்கும் இப்போ நான் அகைன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய இமேஜ் குவாலிட்டி எப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை குறைக்கும் போது உங்களுக்கு எப்படி வருது நீங்களே பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம டிரா பண்ண மாதிரி நமக்கு ஆன இமேஜ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லெவல் ஆப்ஷன் வந்து நீங்க கொடுங்க. இமேஜ் போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல். ஸோ Ctrl+L இதுக்கு வந்து ஷார்ட்கட். இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு அதுக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கிடைக்கும். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு பென்சில் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்க பார்க்க முடியும் நம்ம பென்சில்ல டிரா பண்ண மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ நீங்களும் உங்களுடைய போட்டோஸை வந்து இது போல ஒரு பென்சில் எஃபெக்ட்ல வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே காஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த Photoshop டுட்டோரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இந்த Photoshop டுட்டோரியல் பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இது போல Photoshop டுட்டோரியல் என்ன வேணுங்கிறதையும் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே காஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.